ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹைதராபாத்தி ஸ்டைல் க்ரீன் சிக்கன். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா அரை கைப்பிடி புதினாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரை கைப்பிடி விட கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம் கட் பண்ணது. ஒரு 10 முந்திரி பருப்பு, அரை கப்பு தயிர், ஒரு 100 ml அளவு எடுத்து அதோடு சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பிஸ்தா சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுலில் கழுவி க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் சேர்த்துருக்கேன். இது நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சிக்கனோட நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த சிக்கன் வந்து நீங்கள் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை போனோட வேணும்னா போனோட எடுத்துக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும், உங்களோட இஷ்டம்தான். பீசஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் போடுங்க, ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு இது வந்து 30லேருந்து 40 நிமிஷம் இல்லை ஒரு 1 hour கூட நீங்கள் விடலாம். நல்லாவே ஊறிடும், அப்போ சூப்பராக இருக்கும் கிரேவி. இதை ஒரு மேரினேட் பண்ண வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2 சின்ன சின்ன பட்டை, அப்புறமா ஒரே ஒரு சின்ன ஜாவித்ரி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் எண்ணெயோட நல்லா வறுபடட்டும். தணலை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேகமாக தணல் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். நல்லா பொரியட்டும், அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கும். இது 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சீரகம் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் நல்லாவே பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரைட் ஆனியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் ஆனியன் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், கோல்டன் ப்ரௌனுக்கு ஆனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள், வெறும் சீரகத்தூள் தான் இது. அப்புறமா இது கூடவே 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயோட நல்லா வறுத்துக்கோங்க. தணலை கம்மியாகவே வச்சுக்கோங்க மசாலா வறுப்படும் போது, இல்லைனா மசாலா தீஞ்சு போயிடும். நீங்கள் தண்ணியெல்லாம் தெளிக்கக்கூடாது இதில். இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு மசாலா. இது கூட நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை மசாலோட பெரட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலோட ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்கும். நல்லா பரட்டி விடுங்க. பரட்டிட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு சும்மா மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சோன்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும் சிக்கன்லேருந்து, இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் மசாலா ரெடி பண்ணும்போதே கூட நீங்கள் உப்பு சேர்த்து மசாலாவை ஊற வைக்கலாம் சிக்கனை, இல்லைனா இந்த டைமில் சால்ட்டு சேர்த்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். சேர்த்துட்டு இந்த உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நீங்கள் தண்ணியே சேர்க்க வேணாம், ஏன்னா இதில் நம்ம தயிர் விட்டு அரைச்சிருக்கோம் ஃபஸ்ட் திங். அடுத்து சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வரும் நிறையா. ஸோ அதனால் தண்ணியே நீங்கள் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா மட்டும், அடி பிடிக்குதுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்க்காம தான் வேக வைக்க போகிறேன். இதை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போது எண்ணெயெல்லாம் அதிலேருந்து சூப்பராக பிரிஞ்சு வந்து நம்மளோட க்ரீன் சிக்கன் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கு, பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ஒரு தடவை நீங்கள் செஞ்சால் திருப்பி திருப்பி செய்வீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது இது ஒரு டேஸ்ட்டு. அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ஷஷ்டிகா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.